மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். என்னப்பா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள சோழியை முடிச்சிட்டீங்க. தாவேக்காவோட 2வது மாநில மாநாடு நடக்குது. அதுல இருந்து பல சம்பவங்கள் இப்ப வெளியில வந்திருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, அதாவது இத்தனை நாளா தியேட்டர் வாசல்ல போய் கட் அவுட் கத்திக்கிட்டு தளபதி அப்படின்னு எப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப மாநாடுக்கு போறாங்க. ஓகே, ஆனா அங்க என்ன நடந்தாலும் திமுக இழுத்து போட்டு அடிச்சு கிடக்குறாங்க. இவங்களுக்கு இப்போ அங்க போறாங்களா, பஸ் கிடைக்கலையா, திமுக தான் காரணம். இவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடைக்கலையா, அதுக்கும் திமுக தான் காரணம். விட்டா நாளைக்கு வெயில் அடிக்குது, நாளைக்கு அங்க மழை வஞ்சிட்டாலும் அதுக்கும் திமுக காரணம் அப்படிம்பாங்க போல இருக்குது. இதுல மழைனோட தான் ஞாபகம் வருது. நாளைக்கு மாநாட்டுக்கு மழை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஸ்பெஷல் யாகெல்லாம் இருக்குது. இப்படி பல சம்பவம், இது இந்த மாநாடு சம்பந்தமா பல சம்பவம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ நடிகர் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய புது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சாரி அவர் தாவேகா தலைவர் விஜயோட புது மாநாடு இன்னைக்கு நடக்கிறது. ஆனா ரெண்டும் ஒண்ணுதானோ? ஆமா, ஒண்ணுதான். ஏன்னா சினிமாவில் ஒரு டைலாக், ஸ்கிரிப்ட் டைலாக் எழுதி கொடுப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே அங்கே பிரசன்டேஷன் பண்ணுவாரு, அது தியேட்டர்ல ஒளிபரப்பாகும். இங்கேயுமே அதே தானே நடக்குது. ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாரு, அதை மேடையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அங்க ரசிகர்கள் கத்திட்டு இருக்காங்க. சினிமாவில் அவர் எங்கெல்லாம் பேசுறாரோ, பஞ்ச் டைலாக் விடுறாரோ அங்கெல்லாம் விசில் அடிச்சிட்டு இருந்த ஒரு கூட்டம். இப்ப மாநாட்டில் என்ன நடக்கும்? இவர் மாநாட்டில் பேசுவாரு, எங்கெல்லாம் மூச்சு விடுறாரோ தளபதி அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இதுதாங்க நடக்கும். அவர் என்ன பேசுறாரு, என்ன தத்துவம், என்ன கொள்கை, யாருக்காக பேசுறாரு எதுவுமே தெரியாது. அவர் எங்கெல்லாம் மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். சரி, கத்திட்டு போங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல ஒரு நியாயம் வேணாமா? இந்த வடிவில் ஒரு காமெடியில சொல்லுவாரு, ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்க பாரு. அந்த மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுல பார்த்தோம்னா இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று காலையில இருந்து ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி. தாவேகா மாநாட்டுக்கு கை கொடுத்த கேரளா அப்படின்னு ஒரு இது. என்னடா அது கேரளா உங்களுக்கு எப்படா கை கொடுத்துச்சு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, இந்த மாதிரி தாவேகா மாநாட்டுக்காக 5 கான்ட்ராக்டர் கிட்ட வந்து இருக்கைகளுக்காக, சேருக்காக பேசி வச்சிருந்தாங்களாம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேர் அங்க போட வேண்டியிருக்குது. அதனால சேருக்காக 5 கான்ட்ராக்டர்ல பேசி வச்சிருக்கும் போது 4 கான்ட்ராக்டர்கள் திடீர்னு சேர் தர முடியாதுன்னுட்டாங்க. 4 கான்ட்ராக்டர் சேர் தர முடியாதுனால கேரளாவில் உள்ள கான்ட்ராக்டரை போய் கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா அங்கிருந்து கேரளாவில் வந்து ஒரு 50,000 சேர்கள் வர வைக்கப்பட்டு அதுதான் இந்த மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவசரத்தில் உதவிய கேரளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. இந்த செய்தி வந்தோடனே இதுல இருந்து விஜயோட ரசிகர்கள், அவருடைய அணில் தம்பிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு, பாத்தீங்களா பயம் வந்துருச்சா திமுகவுக்கு? திமுக இந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன சதி பண்ணுது பாத்தீங்களா? நீங்க சேர்றதுக்கு அதாம இருந்தா எங்களுக்கு எங்க மாநாடு நடக்காம போயிருமா? எங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இதுக்கும் திமுக அப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு லாஜிக் வேணா, கொஞ்சமாச்சும் அதை யோசிக்க வேணா? இது எப்படி இருக்குன்னா, எடப்பாடி இப்ப சொன்னாரு ஆம்புலன்ஸ் வரது என் மீட்டிங்கை கெடுக்கிறது தான், உள்ள ஆம்புலன்ஸ் அனுப்பிடுறாங்களே, அதோட ஒரு மோசமான கதையா இருக்குது. இதனாலதான் ஒரு விஷயத்தை நல்லா பாத்துக்கணும். விஜய் முதல்ல ஒரு மாநாடு நடக்கும் போது பேட்டை டிவி சார்பில் நம்ம அதை வரவேற்றோம். ஏன்னா ஒருத்தர் புதுசா அரசியலுக்கு வரும்போது அதை வரவேற்கிறது ஒரு மரபு, அதுதான் ஒரு மனிதாபிமானம். ஆனா அதுக்கு அப்பமே நம்ம சொல்லியிருந்தோம், இவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன, எந்த போக்குல அரசியல் செய்வாரு, அதை பார்த்து நம்மளுடைய அடுத்த கட்ட ஆதரவு சொல்லலாம்னு பார்த்தோம். ஆனா இவங்களுடைய அரசியலுங்கிறது ஒரு பேசிக்கான புரிதல் கூட இல்லாம ஒரு அரசியலா இருக்கிறதாலதான் இன்னைக்கு நம்ம அதை கண்டிச்சு பேசக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் திமுக காரணம் இல்ல. 4 கான்ட்ராக்டர் உங்களுக்கு சேர் தரலன்ட்டாங்க. தமிழ்நாட்டுல 4 கான்ட்ராக்டர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி போனா 40 கான்ட்ராக்டர், 400 கான்ட்ராக்டர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க வேணாலும் போய் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 4 பேர்கிட்ட பேசுவீங்க, அந்த 4 பேர் உங்களுக்கு தரலனா இதுக்கும் திமுக தான் காரணம்னா ஏதாவது கொஞ்சமாச்சும் அதுல லாஜிக் இருக்குதா? சரி, நான் என்ன கேட்கிறேன், 4 பேர்கிட்ட நீங்க பேசுறீங்க, திமுக தடுத்துட்டாங்கிறீங்கல்ல. இங்க தடுக்க தெரிஞ்ச திமுகவுக்கு கேரளாவில இருந்து லாரியில சேர்லாம் வருதுல, அந்த லாரியை தடுக்க தெரியாதா? அதாவது கான்ட்ராக்டரை போய் தடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நீங்க எந்த கான்ட்ராக்டரை போய் பேசுறீங்க, அவன் எத்தனை சேர் உங்களுக்கு தரான்னு சொல்லி நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஆனா லாரியை தடுக்கிறது ரொம்ப ஈஸி. லாரி வந்து கேரளா தமிழ்நாடு உள்ள நுழையும் போதே பார்டர்ல ஈஸியா தடுத்துடலாம். லாரியில அந்த டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ல வண்டியை ஸ்டேஷனுக்கு கூடுன்னு சொல்லி வண்டியை ஒரு நாள் கிடப்புல போட்டாலே இங்க சேர் வராம ஆக்கிடலாம். ஆனா அந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் இங்க யாருமே பண்ணல. இவங்களுக்கு என்னன்னா, இங்க சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்களுடைய முதல் மாநாடு அந்த லட்சணத்துல நடந்துச்சு. முதல்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க, அங்கேயுமே இதே மாதிரி சேர்கள் போடப்பட்டது.
அங்க ஏதோ கலவரத்துல போன மாதிரி அந்த இருக்கக்கூடிய சேர்கள்லாம் அடிச்சு நொறுக்கி நாசப்படுத்திட்டே தான் அன்னைக்கு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சேர்கள்லாம் சுக்குநூறா தூள் தூள் அப்பளம் மாதிரி அந்த இடத்துல சேர்கள் நொறுங்கி போயிருந்தது. அப்ப இந்த அளவுக்கு சேர்கள் நொறுங்கி போய் ஒருத்தர் சேர் வாடகைக்கு விடுறான் அப்படிங்கும்போது அந்த வாடகைக்கு விட்டா ஒரு சேருக்கு எனக்கு 20 ரூபா 50 ரூபா கிடைக்கும். அந்த வாடகைக்கு விட்டு அவங்க அதை தொழிலா வச்சிருக்காங்க, பல பேர் அதை வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்ப நான் ஒரு சேரை வாடகை கொடுக்குறேன், அது கடைசியில எனக்கு அப்பளம் மாதிரி தான் வந்து சேரும் அப்படின்னா யாரு உங்களுக்கு அடுத்த தடவை வாடகை கொடுப்பா? ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்துருப்பாரு, அவர்கிட்ட இப்ப 2வது தடவை போய் பேசியிருப்பீங்க. அவரு போன தடவை ஆன நிலைமை வச்சு எப்பா நீ காசே கொடுத்தாலும் எனக்கு வேணாப்பா, நீ புது சேரை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி அடுத்து நான் கொடுக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லி யாரா இருந்தாலும் ஒரு வியாபாரம் செய்யறோம் இதை தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த கான்ட்ராக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து வரல அதனால இந்த வாட்டி கொடுக்கலன்னு இருப்பாரு. உடனே இதை ஒரு செய்தியா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கேரளாவில் ஒரு கான்ட்ராக்டர் யார்ட்டும் பேசி எடுத்திருப்பாங்க போல இருக்குது. சரி, இதுக்குள்ள திமுக இழுத்து விட்டா பாத்தீங்களா எங்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு அரசியல தான் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா மாநாடுக்கு முன்னாடி நாள் ஒரு கொடி கம்பவுண்ட் நடுறாங்க. அதாவது மாநாட்டுல வந்து விஜய் வந்து அந்த இடத்துல கொடி வந்து ரிமோட் மூலமா கொடி ஆன் பண்ணுவாரு, உடனே கட்சி கொடி அந்த இடத்துல ஏறுற மாதிரி ஒரு பிளான் செட்டப் போட்டு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கொடி கம்பம் 1000 கிலோ வெயிட். அதை மாநாட்டுக்கு முன்னாடி நாள் தான் அந்த கொடி நடக்கூடிய வேலையை முன்னாடி நாள் தான் செய்யறாங்க. அப்ப அந்த கொடி நட்டுட்டு இருக்கும்போது அந்த கிரேன் மூலியமா தூக்குறாங்க, அதுல பொட்டுன்னு கயிறு அத்துக்குச்சு. கயிறு அப்படியே அந்த இடத்துலயே அப்படியே ஒரே செங்குத்தா போய் விழுந்து ஒரு கார் மேல போய் விழுந்துருச்சு. அதுல நல்வாய்ப்பா என்ன ஆச்சுன்னா காருக்குள்ள யாருமே இல்ல, அந்த அக்கம் பக்கம் யாருமே இல்ல. இதே உளுந்த இந்த கம்பம் மறுநாள்ல ஏதாவது ஆயிருந்தா கூட அது பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கும். நல்ல வேளையா அங்க யாருக்குமே எதுவுமே ஆகல. அந்த வீடியோல நம்ம பார்த்தோம்னா கூட காருக்கு பின்னாடி கூட ஆட்கள் இருக்கிறாங்க. இது உழுவுறது எல்லாம் கத்துனோடனே உடனே அங்க இருக்கக்கூடிய டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டாங்க. அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. இந்த பசங்களுக்கு நம்ம சொல்றது அதுதான், இது மாதிரி இத்தனை நாளா சினிமா தியேட்டருக்கு பின்னாடி போய் ஊயின்னு கத்திட்டு கிடந்தாங்க. அந்த இப்ப அந்த மாநாடுக்கு போறாங்கல்ல, இப்ப இன்னைக்கே நீங்க போன் எடுத்து பாருங்க, செல்போன் எடுத்தாலும் நாளைக்கு மாநாடுல இப்படி மலேசியால இருந்து அவர் கிளம்பி வந்துட்டாரு, வேலைக்கு போறேன்னு சொன்னாரு, லீவு கொடுக்கல சொல்லி வேலையை தூக்கி போட்டு வந்துட்டாரு, ஸ்கூலை விட்டு வந்த மாணவன், இப்படி சொல்லி பல செய்திகள் போன் எடுத்தாலும் இந்த செய்தி தான் வருது. இதெல்லாம் என்னன்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தை பத்தின பேச்சு இருக்கும் இல்லையா. இப்ப கூலி படம் வந்துச்சு, அன்னைக்கு முன்னாடி நாள் வெறும் கூலி ரஜினி இத்தனை கோடி வாங்கினாரு, நாளைக்கு தியேட்டர்ல இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, இந்த செய்திகள் எப்படி பேசப்படுமோ அதே மாதிரிதான் ஒரு நடிகர் மாநாடு நடத்துறாரு, அதை பத்தின செய்திகள் இன்னைக்கு பார்க்கப்படுது. அதனால அந்த ரசிக மனநிலையில இருக்கக்கூடிய அந்த பசங்க எங்க தலைவர் அப்படி ஊயின்னு சொல்லி போறீங்கல்ல, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. ஏன்னா முதல் மாநாடு நடக்கும்போது விக்கிரவாண்டியில நடக்கும்போது பல ஊர்கள்ல இருந்து வரக்கூடிய பசங்க வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர்றது, அதுல வந்து பல விபத்துகள் ஏற்பட்டு 4 பேர் 5 பேர் அந்த டைம்ல இறந்து போனாங்க. ஆனா இறந்து போனவங்கள தளபதி நேர்ல கூட வந்து பார்க்கலன்றது தனி ஒரு விஷயம். இந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா ஒரு பையன் அவங்க ஊர்ல பேனர் கட்டி இருக்கிறாரு. அந்த பேனர் கட்டும் போது அந்த இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு பையன், ஒரு 20-22 வயசு பையன், அந்த பையன் இறந்துட்டாரு. அதனால நீங்க ரசிக மனநிலையை கொண்டாடுங்க. இத்தனை நாளா தியேட்டருக்கு மேல ஏறி போய் கட் அவுட் அந்த மேல உச்சியில போய் மேல ஏறி பாலாபிஷேகம் செய்வாங்க, அதை இப்ப கட்சி பேனருக்கு செய்யறாங்க. அவ்வளவுதான் மாற்றமே தவிர இதுல வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால இந்த இடத்துல உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ரசிக மனநிலையே இருக்கிறதால இத்தனை நாளா இவங்க தளபதி யாரையாவது வில்லனை தூக்கி போட்டு அடிச்சாருன்னா தளபதி அப்படிடா அந்த வில்லன் ஏதாவது படத்துல ஒரு சீன்ல அவர் அடிச்சிட்டான் பலாருன்னு அரைஞ்சிட்டா கூட யார் மேலடா கை வச்ச நீ அப்படின்னு சொல்லி அந்த வில்லனை அவன் குடும்பத்தெல்லாம் அசிங்கமா திட்டுவாங்கல்ல, அந்த மனநிலை தான் இப்ப இருக்கிறாங்க. இப்ப என்ன நடந்தாலும் அதை பிடிச்சி திமுக மேல பழிய போடுறாங்க. அதுல இன்னைக்கு காலையில பாலிமர்லயே புதிய தலைமுறையா ஒரு வீடியோ கூட பார்க்க முடிஞ்சு. ஒரு பையன், அவரோட என் பேர் சரவணங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க, நான் வந்து என் வேலையில இருந்து நான் முன்னாடி நாளே இங்க வந்துட்டேன், வேலையில சென்னையில இருந்து கிளம்பி வரேன், இங்க நான் வரேன், எனக்கு எந்த ஒரு பஸ்ஸுமே இங்க கிடைக்குதுங்க, இங்க வர்றதுக்கு பஸ் விடாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் எல்லாமே தடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில 4 மணிக்கு நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டேன், மாநாட்டு இடத்துக்கு மாநாட்டு திடலுக்கு நான் வரலான் இருக்கேன், ஒரு பஸ் கூட வராதுன்றாங்க. இந்த கவர்மெண்ட் திட்டம் போட்டு மறைக்க பாக்குறாங்க. எங்க தளபதி வந்து எங்க ஜெயிச்சிட போறான்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஆனா இவங்க என்னதான் தடுத்தாலும் எங்க தளபதி ஜெயிச்சே தீருவாரு அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல எப்படி அந்த பேப்பர்லாம் பறக்க விட்டு கத்துவாங்களோ அதே மாதிரி டயலாக் இங்க விட்டுட்டு இருக்காங்க. எப்ப கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டீங்களா? அதாவது மாநாடு நீ வரதுக்கு மறுநாள் தான் அங்க மாநாடு நடக்க போகுது, அப்ப அங்க ஒரு பஸ்ஸே ஏற்பாடு பண்றதா இருந்தாலும் அந்த மாநாடு என்னைக்கோ அன்னைக்குதான் அந்த ஏரியாவுக்கு பஸ் விடுவாங்க. ஏன்னா இது ஒன்னும் ஊர்லயோ சிட்டிலயோ மெயின் இடத்துல நடக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட 506 ஏக்கர்ல அது நடக்குது. 506 ஏக்கர்ல நடக்குதுன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பொட்டல் காடா எந்த இடத்துல காலி மைதானங்கள் இருக்கோ அந்த இடத்துலதான் அதை நடத்துவாங்க. அது எந்த கட்சி மாநாடா இருந்தாலும் சரி, எந்த மதம் சம்பந்தமான மாநாடா இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல நடத்துவாங்க. இப்ப இந்த மாநாடே பார்த்தோம்னா மதுரையில அருப்புக்கோட்டையில நடக்குது, அதுவும் மதுரை தூத்துக்குடி நேஷனல் ஹைவே ரோடு. அந்த நேஷனல் ஹைவே ரோட்ல 506 ஏக்கர் இடம்னா அது எந்த ஒரு ஊர் தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல தான் போய் வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல யார் பஸ் விடுவா? அங்க டெய்லி பஸ்ல ஆளுங்க போயிட்டு வர ஊராது, அது ஒரு காலி மைதானம். அப்ப அந்த காலி மைதான ஏரியாவுக்கு நீ போற,
காலையில 4 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நான் அந்த ஊர்ல ஒரு காலி மைதானம் இருக்கு, அங்க நான் எந்த பஸ் போனா உனக்கு எந்த பஸ்ஸும் வரதான் செய்யாது, அப்ப அங்க உனக்கு பஸ் கிடைக்கலங்கிறதுக்காக ஐயோ திமுக பயந்துருச்சு பாத்தீங்களா, திமுக சதி செய்கிறது அப்படின்னா இதுல ஏதாவது கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசணும். அது இவங்க இந்த ஆரம்பத்துல இருந்தே இந்த ரசிக மனநிலையில அந்த சினிமாக்கள் கொண்டாடக்கூடிய மனநிலையில இருக்கிறதால இதே மாதிரியே பேசிட்டு அலையறாங்க. இன்னும் நாளைக்கு மாநாட்டுல ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த மழைக்கு எதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்றாங்க போல இருக்குது. இதுல மழை நடந்தா நமக்கு அந்த ஒரு முக்கியமான ஞாபகம் வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா மாநாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து விஜய் வந்து இந்த ரேம்ப் வாக் நடந்து வருவாரு, அதுக்கு ஒரு 300 மீட்டருக்கு வந்து ரேம்ப் வாக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படி எப்படிங்கிறாங்களா. அந்த ரேம்ப் வாக் மேடைகள்ல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு யாகம் செய்யப்படுது. அந்த இடத்துல ஒரு யாகம், சரி எதுக்கு அந்த யாகம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் மாநாடு நடக்கிறதால அங்க மழை வரக்கூடாதுங்கிறதுக்காக யாகம் செய்யறோம் அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது யாகம் செய்யறது நம்ம கேள்விப்பட்டாலே மழை வேண்டி யாகம் செய்யறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கதான் முதல் முறையா மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா உங்க கட்சியோட கொள்கை வழிகாட்டி யாருப்பா அப்படின்னு கேட்டா எங்களோட கட்சியோட கொள்கை வழிகாட்டி பெரியார் அப்படிங்கிறாங்க. பெரியார கொள்கை வழிகாட்டியாவும் கொள்கை தலைவராகவும் ஏத்துக்கிட்டு இங்க இவங்க செய்யறது என்ன, மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்றாங்களா. அந்த அளவுக்கு இப்படி முரண்பாடுகளோட ஒட்டுமொத்த மூட்டையாதான் இவங்களுடைய கட்சியோட செயல்பாடுகளும் கட்சியோட சித்தாந்தமும் அந்த மாதிரியா தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா இவருடைய செயல் பாத்தீங்கன்னா பெரியாரோட கொள்கை தலைவர் அப்படின்னு ஒரு வாயளவுல பேசுவாங்க. அந்த பெரியாரை பத்தி சீமான் ஏடா உடமா பேசிட்டு இருப்பாரு. சீமான் அவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு, அன்னைக்கெல்லாம் வாயை திறந்து பேச மாட்டாங்க. அது உண்மையாவே நீங்க கொள்கை தலைவரை ஏத்திருந்தா அன்னைக்கு சீமானுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கையாச்சும் கொடுத்திருந்தா நீங்க கொள்கை தலைவரா பெரியாரை ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படை நாகரிகமா சேர்ந்திருக்கும். அதை எதுவுமே செய்யறது இல்ல. சரி பெரியாரை பத்தி சீமான் பேசும்போது தான் பெரியாரை பத்தி பேசலன்னு பார்த்தா இந்த மாநாட்டுல பெரியாரே காணோம். போன மேடையிலாச்சும் ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் பெரியாரு அண்ணா எல்லாம் இருந்தாங்க. இந்த மாநாடு மேடையில பார்த்தோம்னா விஜய் நடுவுல இருக்கிறாரு, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறாரு, இந்த பக்கம் அண்ணா இருக்கிறாரு, பக்கத்துல எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்ப இவங்களோட ஒட்டுமொத்த டார்கெட் என்னன்னா அந்த எம்ஜிஆரோட இடத்த பிடிக்கணும். அவரு சினிமால இருந்து வந்தாரு, நம்மளும் சினிமால இருந்து வரோம், இதே மாதிரி நமக்கு ஒரு ரசிக பின்புலம் இருக்குது, இன்னைக்கு அதிமுகன்னு சொல்லி ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும். அதனாலதான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இவரோட பிரச்சாரம் வந்துட்டு இருக்குது. இதனாலதான் இவர் இங்க அதிமுகவை பத்தி எதுவுமே வாயை திறக்காம இருக்காரு. எப்படி சீமானை பத்தி வாயை திறக்காம இருக்கிறாரோ, ஏன்னா வேற சான்ஸே இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு கடைசி கட்டத்திலேயாச்சும் சீமானு கூட கூட்டணி சேர்த்தா ஏதாவது 1-2 தேரும் அப்படிங்கிறதுக்காக சீமானை பத்தி வாயை திறக்காம இருக்காப்ல. அதிமுகவும் அதே மாதிரிதான். அதிமுக எவ்வளவு இங்க பண்ணாலும் ஊழல் ஊழல்னு திமுக சொல்லக்கூடிய விஜய் அதிமுக பத்தி இங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு. குறைஞ்சபட்சம் இந்த ஆம்புலன்ஸோட விஷயத்துல ஆம்புலன்ஸ் டிரைவரை எடப்பாடி எவ்வளவு மோசமா மிரட்டினார் இல்லையா, அது எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சொல்லி அதை பத்தி ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல. அப்ப என்னன்னா நான் மாற்று அரசியல் சொல்லக்கூடிய விஜய் நான் அதிமுக பத்தி பேச மாட்டேன், நாம் தமிழரை பத்தி பேச மாட்டேன், பாஜகவை அப்படி மேலோட்டமா பாஜகவை பேசிட்டு போயிருவேன் அப்படிங்கிறது இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இவர் ஒண்ணு தன்னோட ரசிகர்களை காப்பாற்றணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வரல. இவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். நான் ஏதாவது ஒரு இத்தனை நாளா சினிமால நான் ஒரு டாப் ஸ்டாரா இருந்த மாதிரி இங்க அரசியல நான் ஒரு டாப் அரசியல்வாதியா ஒரு முதலமைச்சர் இடத்தை நான் பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை தான் இவர் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறதா இங்க புரியுது. சரி, இப்படி இவங்க என்னதான் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு தியேட்டர்ல அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு எப்படி ஒரு நிலைமைகள் இருக்குமோ அதே நிலைமைகள் அதே காட்சிகள் இன்னைக்கு இந்த மாநாடு விஷயத்துல இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த நாள அரசியல் களத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இது அரசியல் களத்துல ஏதாவது பிரதிபலிப்பை ஏற்படுத்துமானா ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது. என்ன ஒண்ணு பல்முனை போட்டிகளா மாறும். வரக்கூடிய 2026 தேர்தலுங்கிறது ஒரு பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் தாவேகா அப்படின்னு சொல்லி ஒரு பல்முனை போட்டிகளா இருக்கும். பாஜக இதுல லிஸ்ட்லயே கிடையாது. ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணி அதிமுக மேல ஏறிதான் அவங்க சவாரி செய்யறதால பாஜக இதுல லிஸ்ட்லயே கிடையாது. பாமக அப்பா புள்ள சண்டையில அவங்க போயிருக்கிறாங்க, கடைசியில பாஜக கூட கூட்டணி சேருவாங்க. விஜயகாந்த் கட்சி அந்த அம்மா யாரு அதிகமா சீட்டும் நோட்டும் தராங்களோ அந்த அம்மா அந்த பக்கம் போயிடும். அதனால இந்த 4 கட்சிகள் 4 பேருமே தனித்தனியா இருக்கிறதால இந்த ஒரு பல்முனை போட்டி. அதாவது ஒரு காலத்துல திமுக இருந்து வைகோ வராரு, வைகோ வந்து தனியா மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆஹா வைகோ சரியான பேச்சாளராச்சே, திமுக இருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு, வைகோ ஆட்சியே பிடிச்சுவார் போல இருக்கேன்னு சொல்லி எப்படி அன்னைக்கு ஒரு பில்டப் பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர இது அதையும் தாண்டி வேற எதுவுமே செய்யாது. மூப்பனார் காங்கிரஸ்ல இருந்து மூப்பனார் வெளியில வரும்போது அன்னைக்கு ஆஹா மூப்பனார் வந்துட்டாரு, பயங்கரமான நாலேஜ் உள்ள பர்சன் ஆச்சே அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பல்முனை போட்டிகள் இருக்கும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசல போய் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச பல கட்சிகள் அங்க போட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பல்முனை போட்டியா இருக்குமே தவிர இது அதையும் தாண்டி எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன ஒண்ணு வாக்குகள் பிரியுங்கிறது இது திமுகவுக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே வாக்குகள் பிரியும். ஏன்னா விஜய் ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறதால பல கட்சிகளுக்கு போக வேண்டிய வாக்குகள் இந்த இடத்துல விஜய் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வாக்குகள் பிரியுமே தவிர
அந்த பிரியக்கூடிய வாக்குகள் இவருக்கு வெற்றியை தீர்மானிக்குமானா அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இவரோட படம் ஒரு 1000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது, ஒரு தியேட்டர்ல 300 ஸ்கிரீன்ல 300 சீட்ல இருந்து 500 சீட் வரைக்கும் இருக்குதா, அந்த முதல் நாள் முதல் காட்சியில வரக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு மாநாட்டு பந்தல்ல இருக்குது. அப்ப இது மாதிரியான ஒரு கூட்டங்கள், இந்த ரசிகர் கூட்டம் மிஞ்சி போனா என்ன நடக்கும்னா, இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அந்த வெடல பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத அந்த பசங்க தான் இவர் பக்கம் திரும்புவாங்க. இது யாருக்கு பாதிப்பாகும்னா சீமானுக்கு பாதிப்பாகும். சீமானோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதனாலதான் இப்ப சீமான் போகக்கூடிய இடமெல்லாம் இவ்வளவு நாள திமுக எதிர்த்து இருந்த சீமான் இன்னைக்கு விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சீமான் இப்பதான் தட்டு மாதிரி எல்லா இடங்களில் நின்றாலும் தோல்வி, கவுன்சிலரா போய் நின்றாலும் தோல்வி, எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றாலும் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் நின்றாலும் தோல்வி, இப்படி தோல்வியே கண்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற சீமான் இப்பதான் தட்டு மாதிரி 8% வரைக்கும் ஓட்டு வாங்கினாரு. அவருடைய வாக்கு சதவீதம் 8% வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு விஜய் உள்ள வந்து பூந்ததால சீமானுக்கு இருக்கிற அந்த 8% வாக்கு இன்னைக்குமே போயிடும். சீமான் நேரத்தினால 3வது கட்சியா இருந்தாரு, 3வது இடத்துல இருந்த சீமான் இப்ப 4வது இடத்துக்கு தள்ளப்படுவாரு அப்படின்றதால இன்னைக்கு சீமானுக்கு இது ஒரு பாதிப்பு. அதனாலதான் சீமான் இந்த அணில்கள் கிட்ட எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம் தம்பி, அணில்கள்லாம் என்கிட்ட வராதிங்க, நான் புலி வேட்டை ஆடுறவன், இந்த அணில்லாம் குறுக்கல வராத, அது என்ன டிவி கிரியா நீ அப்படின்னு சொல்லி இவங்களை போட்டு கலாய்ச்சிட்டு கிடக்குறாரு. ஆக மொத்தத்துல என்னன்னா, இந்த விஜயோடைய வருகை அப்படிங்கிறது இது நாம் தமிழருக்கு ஒரு பாதிப்பு. இவங்க 2 பேருமே களத்துல போயிட்டு நீ பெருசா நான் பெருசா, விஜய அஜித்தான் பேசியிருந்த இடத்துல இன்னைக்கு நாம் தமிழரா இல்ல தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு தான் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அந்த புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள், இவங்க 2 கட்சியில எந்த கட்சிக்கு இந்த ஓட்டு பிரிய போகுது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்குமே தவிர, இதையும் தாண்டி இது அரசியல் களத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்ல அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். என்ன ஒண்ணு, இப்போ விஜய் இந்த மாநாட்டில் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா முதல் மாநாட்டில் நல்ல மனப்பாடம் பண்ணி நல்லா வந்து பேசினாரு. அடுத்தடுத்த மேடையில் அவர் பேசும்போது அந்த மனப்பாடம் அந்த அளவுக்கு கேப் இல்லாதால பல இடங்களை தடுமாறினாரு. இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணதை கரெக்டா பிரசன்டேஷன் பண்ணிடுவாரா, அல்லது இந்த இடத்துலயாச்சும் முதல் முறை அதிமுகவை எதிர்த்து ஏதாவது பேசுவாரா, இல்ல பாஜக இப்ப பல மோசமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஓட்சோரியோட விஷயம் நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு, இந்த ஓட்சோரியை பத்தி விஜய் ஏதோ வாய் திறந்து பேசுவாரா, இல்ல நேத்து பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு அரசியல் தலைவர் அது முதலமைச்சரோ அமைச்சரோ 30 நாட்கள் அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா அந்த 30 நாட்கள் அவங்களை கைது செய்யப்பட்டா 31வது நாள் அவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டோம்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார சட்டத்தை கொண்டு வந்து இங்க பாஜக தவிர யாருமே ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதால இதையாச்சும் விஜய் எதிர்த்து பேசுவாரா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்றத மாநாட்டில் பார்க்கலாம்.